பேட்மேன் பேக்ஸ் நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு சோகமான வணக்கம். பிக் பாஸ் தக்லைஃப் ஷோக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப வருத்தத்துடன் வெல்கம் பண்ணிக்கிறேன். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? வெல்கம் டு பிக் பாஸ் வித் பேட்மேன் அண்ட் பேட்மேன் டெக் லைஃப். நான் உங்க பேட்மேன். நீங்க இருக்கிறது நம்ம ரம்யா ஜோ ஓட உதய். இன்னைக்கு நான் பேசவே மாட்டேன் சார். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் சரி ஜம்முன்னு தருவேன். ஆனா சும்மா இல்லவா உன் ஆள் டாஸ்க்ல செம்ம ஓடுது. சார் சாரி, என் அக்காவை நீங்க சொல்லக்கூடாது. என் அக்கா டாஸ்க் நல்லா தான் விளையாடுவாங்க. அவங்க டான்ஸ் டாஸ்க் வந்தாலும் உங்க அக்கா இருக்காங்களா? உங்க அக்கா ஓகே. சும்மாவே அதாவது அந்த ரம்யா ஜோ வீட்டுல இல்லாதப்பவே நீங்களும் நம்ம ஃபாலோவர்ஸ் சேர்ந்து ட்ரோல் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்க வேணும். நான் இன்னைக்கு எது வந்தாலும் ஏற்க தயார். நீ எதா இருந்தா ஏற்கல தம்பி. நீ ஏத்துக்க மட்டும்தான் இன்னைக்கு தயாரா இருக்கணும். ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்க கூடாதா? அதுக்காக ஏதாவது பண்ணுமான்னு சொன்னாங்கடா. கேட்க மாட்டேன்டா. போடலையா? என்கிட்ட 3 பிளாக் டிஷர்ட் இருந்தது சார். போடவே கூடாதுன்னு தெளிவா வேற ஒரு ஆப்போசிட் கலர், நேர் ஆப்போசிட் கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். போட மாட்டேனே. நேர் ஆப்போசிட் மாதிரி இல்ல. நீங்க இப்ப மேட்சிங் இட்ஸ் மேட்சிங்கா தான் இருக்கு எனக்கு. பிளாக் எனக்கு பிடிச்ச கலர் தான். ஆனா இனிமேல் இல்ல. ஆனா நீ இப்படி எல்லாம் பண்றது வந்து ஒய்ஃப் கேட்கறதே இல்லையாடா? சார் இப்போதைக்கு இந்த ரூம்ல இல்ல சார். ப்ளீஸ் சார், கெஞ்சி கேட்க கொஞ்ச நேரத்துல வந்துருவா சார். என்னவோ சரிடா. அதான் நான் சொல்றேன். அரோரா கிட்ட பேசி வினோத் பாக்கியா கிட்ட மாட்டுறாரோ இல்லையோ, நீங்க ரம்யா ஜோன் சொல்லி நான் என் வீட்டுல மாட்டிப்பேன் போல இருக்கு. இன்னைக்குதான் ரொம்ப அப்படியே பிளாஷிங்கா இருக்கடா. இல்ல சார், எவ்வளவு அழகு உதய் ப்ரோ. ரம்யா ஜோ என்ட்ரிலையும் வெற்றி, டாஸ்க்லயும் வெற்றி, செலிப்ரேஷன்ஸ் தான் உங்களுக்கு இல்ல. இது எனக்கு ஒரு சோக நாள். எனக்கு இன்னைக்கு ஒரு கருப்பு நாள். நீ இந்த நடுவுல கொஞ்ச நாளா நீ இருந்த தெரியுமா? மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நியூயார்க் நகரம் உறங்கும் போது தனிமை தனிமை தனிமையோ. இதெல்லாம் நீ உன் ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்கும் போது பாடிருப்பியோ இல்லையோ? ஐயா சரிண்ணா, மொத்தமா பிக் பாஸ் முடியறதுல என்ன முடிச்சு விட்டுறீங்க? அங்க பிங்க், சாரி அங்க பிளாக், இங்க பிங்க். ஒரே ஓ மை காட். லாவெண்டர், அதாவது பிளாக் கலர் எந்த ஃபேமிலியும் போடக்கூடாதுன்னு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா பிரைட்டான கலரா போட்டு வந்திருக்கேன் சார். தாடி கூட வெள்ளை அடிச்சுக்கலாமான்னு பார்த்தேன். சரி, அது நல்லா இருக்காதுன்னு. எப்படி எங்கேயாவது ஏரியா 2 பேரும் ஜோடியா பேரிங்க டான்சிங்க? இல்ல சார், நான் பாருங்க சார், நிறைய பேர் ஃபேஸ் பிரைட்டா இருக்கலாம் சொல்றாங்க. இது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நீங்க நான் மூஞ்ச கூட கழுவாம வந்திருக்கேன். மக்களே, இன்னைக்கு நான் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணேன். அழுவாமலே ரம்யாவை பார்த்ததுக்கு நீ இவ்வளவு பிரைட்னா? உன்னை கழுவி இந்த கண்டென்ட்ல கழுவி ஊத்தினா கூட நீ கலர்ஃபுல்லா தான்டா தெரியல. இல்ல சார், வேணாம் சார். நம்ம இது அதுனா கண்டென்ட்ல போயிடலாம் சார். நீ வேற ஸ்டடி ஆக மாட்டேங்குது. கண்டென்ட்ல போயிடலாம் சார். ஃபர்ஸ்ட் விக்ரம் வியானா, அதாவது நிறைய பார்ட்டா அடுக்கி வச்சிருக்கேன். முதல்ல விக்ரம் வியானா பத்தி பேசுறோம். இந்த வியானாக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க? முதல்ல ஓரளவுக்கு நல்லா இருந்தது. வன்மத்தை கக்குவதற்காக வரவில்லை வியனா. தன் வாழ்நாள் லட்சியத்தை ஒரு நிச்சயம் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் வியனா. ஆனா என்ன பண்றது, வச்சு செய்யறேன்னு முடிவு பண்ணிட்டதுனால அதுல 1% கூட எனக்கு ஸ்கோர் கிடையாது, எனக்கு இது கிடையாது, எனக்கு இப்ப பயம் கிடையாது, வேணான்னு சொன்னா வெளில போறதுக்கு தயாரா இருக்கேன், எனக்கு ரெக்கார்டு கிடையாது அப்படின்றதுனால ஃபுல் ஸ்ப்ரீல வேணா சும்மா லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு. அதாவது ஒரு டீம் சபரி ஜெயிக்கணும்னு ஆடுது, இன்னொரு டீம் சபரி ஜெயிக்க விடாம ஆடுது, இன்னொரு டீம் விக்ரம் இந்த காம்படிஷனுக்குள்ள இருக்காம வெளில பெட்டியை தூக்கிட்டு போறதுக்காக பிளான் பண்ணி ஆடுது, இன்னொன்னு சாண்ட்ராவை எடுக்க வைக்கிறதுக்காக வேற ஒரு கட்டம் கட்டி ஒண்ணு விளையாடுது. எல்லாமே அதாவது ஒத்துமொத்தமா ஒரு பேக்கேஜ்டு டிராமா நடக்குது. நான் சொன்னேன்ல, இப்ப வியாழக்கிழமை ஷூட்டிங் இன்னைக்கு முடிஞ்சிருக்கோம் சரியா? மிச்சம் இருக்கிற ஒரு நாள் இருந்து வைஃபை கூட்டு போறதுக்கு வராம பிரஜின் வந்து வரும்போது அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்துருமா, வா நம்ம எல்லாம் மொத்தமா சாட்டர்டே நீ வந்தோன்னு நான் வந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டு போயிடுறேன். இந்த சாட்டர்டே எவிக்ஷனு சண்டே எவிக்ஷன்ல சண்டே தான் ஒரு பிளேயர் அனுப்புவேன்னு வச்சு அந்த காட்டினாலும் சாட்டர்டேவே முடிச்சிடும்ல. அதனால ஒரு கணிசமான அமௌண்ட்டோட இந்த கெட்ட பேர் போதுன்ற அந்த எண்ணத்தோட அவங்க கிளம்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
அதேதான். அதெல்லாம் பொட்டி நீ கேட்ட கேள்விக்கான பாயிண்ட் என்னன்னா, வியனா இருக்காங்களே, வியனா வந்து என்ன இன்னைக்கு கூட பாரு ஷோ ஸ்டார்டிங்க்கு, பட் ஜென்ரலா அவங்க ஃபுல் டியூனிங்ல இருக்காங்க. சாண்ட்ரா பார்த்தாலே அவங்களுக்கு காண்டாகுது. சாண்ட்ரா எது சொன்னாலும் காண்டாகுது. அதுக்கு அது உனக்கு அதை உனக்கு பார்க்க காண்டாகுது. இதெல்லாம் ரொம்ப நாள் பார்த்துட்டு காண்டானதுனாலதான் அந்த பொண்ணு உள்ள போனது. என்ன இல்லையா? வியனாக்கு தானே சார். அந்த வியனா உள்ள வந்து வியனா பண்ற ஒரே நல்லது சாண்ட்ராவை அட்டாக் பண்றது மட்டும்தான். மத்தபடி சபரிய விக்ரம ஆனா நீங்க நோட் பண்ணீங்களா, விக்ரம் வந்து உள்ள இருந்தே சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது இந்த பொண்ணுக்கு பேச தெரியாது. இந்த பொண்ணு எங்கேயோ சோசியல் மீடியால பார்த்துட்டு வந்து உள்ள கக்குதுன்னாரு. கரெக்டா எப்படி கரெக்டா சொன்னான்னு தெரியல. அதாவது இந்த பொண்ணுக்கு வந்து அப்போ அதாவது அவன் ஆக்சுவலா இன்னும் அழகாவே சொன்னான். இந்த மாதிரி இவ்வளவுலாம் உன்னால யோசிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு அறிவு கிடையாது. எப்பயாவது ஒரு தடவை பாயிண்ட் அடிச்சிருவ. ஆனா இந்த மாதிரியான உனக்கு கனெக்டிவா நிறைய வந்த ஃபீட்பேக்ஸே சர்க்கிள் பண்ணி அந்த கிறிஸ்டோபர்ல இருந்து எல்லாமே சோஷியல் மீடியால எது வைரலோ ட்ரெண்டிங்கோ எதெல்லாம் கலெக்டிவ் ஒப்பீனியனோ அதெல்லாம் சேர்த்து கன்சல்டேட்டோ பட் ஆனா கரெக்டான ஆள் மேல அடிக்குது. மக்களே கண்டென்ட் முக்கியம் இல்ல. ஆனா கரெக்டா இப்போ இதை ரெண்டா பிரிய வியனா சொன்னதும் ஆள் சொன்னதும் வியனா விக்ரமம் சொன்னது நீ வந்து ஒரு மேனிப்புலேட்டிவான ஒரு பிளேயர்னு. ஓஆல் சொன்னது நீ கோலன்னு சொல்லி என்னைய சொல்லிட்டு இருக்கிறதுலயே நீ எல்லாத்துலயும் அதாவது ஹோட்டல் டாஸ்க்ல இருந்து இப்ப இருக்கிறது வரைக்கும் அழுதுட்டு போற நான் கோலையா நீ கோலையான்னு. ஆனா எனக்கு வியனா சொன்னதை விட சிரிச்சுக்கினே சொன்ன ஓஆல் சொன்னதுலதான் எனக்கு பெரிய ஸ்கோரிங் இருந்தது. ஒரு வாட்டியும் டமால் டமால் இறங்குற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல ஒருத்தர் கமெண்ட் நான் பார்த்துட்டேன் சார். உதய் 3 எழுத்து, ரம்யா 3 எழுத்து, ஆக மொத்தம் இதான் உதயோட தலையெழுத்துன்னு ஒருத்தர் போட்டிருக்கான் சார். உன் கிரியேட்டிவ் ஐடியா இருக்குது. அவன் பேர் நான் சொல்லிடுறேன் சார் யாருன்னு. சாரி ப்ரோ. அவன் வந்துட்டு வெங்கடேஷ் எம்டி. நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு. அவர் எம்டியாக எல்லா குவாலிட்டியும் இருக்கு. ஆமா சார். சூப்பரா போட்டாரு. அதான். சோ எங்க அக்கா சார். அப்படி சொல்லுங்க. இல்லைன்னா நானும் இது மாதிரி தான் போனோம். அதே மாதிரி வியனாவுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, வியனாவுடைய என்ட்ரி இந்த என்ட்ரி என்ன பாயிண்ட்ல உள்ள கூப்பிட்டுருப்பாங்க. வியனாக்கு ஒரு ரிக்ரெட் இருக்கும். அதாவது தன்னை விட டிசர்வ்டு இல்ல அப்படின்னு. அதாவது என்னைய வெளில அனுப்பிச்சிங்க. என்னைய வெளில அனுப்பிச்சதுக்கான நோக்கம் என்னன்னா, நான் ஒன்றும் பெருசா ரொம்ப ஒரு ஒரு மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்து ப்ரொடக்டிவா எதுவும் இல்லைன்னு. ஆனா சபரியெல்லாம் என்ன பண்ணிட்டான்னு சபரிய உள்ள வச்சுக்கிட்டீங்க. நானாவது என் ஒப்பீனியன் நானும் ஒருத்தன் இருக்கேன். அங்கங்க ஃபிளாவோ சரியோ நான் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு இருந்தேன். பட் சபரிய பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணான்னு அவன் இருக்கான் அப்படின்னு. ஆனா எனக்கு இதுல எங்க டிஃபர்ட் ஆஃப் ஒப்பீனியன் வியனா மேலனா, வியனா அடிக்கிறதுனால சாண்ட்ராக்காக சந்தோஷப்படுறது அது வந்து பார்வதிக்காக சாண்ட்ராவுடைய மொத்தத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி அந்த பாயிண்ட் இல்லாம இருந்தாலும் இதே அளவு சபரிய கான்சென்ட்ரேட் பண்ற சபரி 80 நாள் மிக்சர்னா 50 நாள் மிக்சர் கிண்ணத்தை மட்டுமே தூக்கிட்டு நின்று சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு வாங்கிட்டா அந்த பொண்ணுக்கு ஏன் இந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணுது? வேணா அரோராவை வந்து பிளண்டா சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த அட்டாக் அரோரா மேல பண்ணலையே.